இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்ன எதுக்கு இவ்ளோ பயம்? நீ வேலை பார்க்கலையா சாம்? வேலை தானே, வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். சாம், நீ போய் கம்ப்யூட்டரையே யூஸ் பண்ண போடா. நீ போய் கம்ப்யூட்டர்ல வேலை இருக்குன்னு சொன்னால நீ போய் அதையே பாரு சாம். என்ன பயமா? அது என்ன அதுலயும் ஸ்டாப் ஆயிட்டு? சாம், நீ கையெடுக்கிறியா? நவரு சாம், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும். மேடம் தானே சொன்னீங்க தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூங்காதீங்க. இன்னைக்கு ஒரு நைட் முழிச்சிருக்கிறதுல தப்பு இல்ல. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு உதவி பண்றேன்னு, உதவி பண்ணுங்க. இல்ல சாம், எனக்கு இப்ப தூக்கம் வருது சாம், நான் போய் தூங்குறேன். நீ போய் வேலை பாரு சாம். ஆனா எனக்கு தூக்கம் வரலையேம்மா. அப்போ வெளியில போ சாம், இல்லன்னா நான் நிலா கூட போய் படுத்து தூங்குறேன். என்ன பயப்படுறியா? இல்ல, நான் போய் நிலா கூட தூங்குறேன். நீலா வானத்துல இருக்க, எப்படி போய் அங்க போய் தூங்குவ? என்ன நான் போய் விட்டுட்டுமா? இல்ல, உன் தங்கச்சி கூட நான் போய் படுத்து தூங்குறேன். அப்ப நமக்குள்ள சண்டை நினைச்சுக்குவாங்க, பரவாயில்லையா? இல்ல, அப்போ போய் நான் அத்தை கூட தூங்கட்டுமா? பயத்துல என்ன வளருன்னு உனக்கே தெரியல போலமா. நிலா கூட படுத்தாலே சண்டை நினைச்சுக்குவாங்கன்னு சொல்ற, அத்தை கூட படுத்தா நினைக்க மாட்டாங்களா? அப்போ சாம், நீ வழி வர்றியா? நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கமா வருது. இப்பதானம்மா மேடம் தூக்கம் வரல நான் முழிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ சொன்ன சாம், ஆனா இப்ப தூக்கம் வருது சாம், நான் போய் தூங்கணும், என்ன விடு சாம். எப்படிமா விடுவேன்? இவ்ளோ அழகா சாரியில எவ்ளோ சூப்பரா இருக்க தெரியுமா? உனக்குதான் தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் நான் தான் ரசிச்சுக்கிறேனே. அது வேணாம் சாம், நீ நவரு சாம், நான் போய் படுத்து தூங்கணும் சாம். எனக்கு தூக்கமா வருது சாம். நீ தானே சொன்ன தூக்கம் வருது, நான் தூங்குனேன். ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருது. அப்ப நான் சொன்ன உன்னை தூங்க வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப இந்த மூடு இல்லையே. உன்னை அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிக்கிற. சாம், நான் தூங்கணும், வழி விடு சாம். நீ முதல்ல கையெடு சாம். கை எடுக்க முடியாதே சாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாம், நீ கையெடு சாம். என்ன மேடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஆஹா அப்படியா? சாம், பயப்படுறியா ஷருணி? இல்லையே. நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். நான் சொன்னேனா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஏன் இவ்ளோ பயம் உனக்கு? நீ முதல்ல என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், நான் முதல்ல உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைய ஆரம்பிப்பேன் நீ நினைச்சிட்டியா? அது வந்து சாம், சும்மா விளையாடி பார்த்தேன், விளையாண்டுதான் பார்த்தேன் மேடம். நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. நீங்க கை எடுத்தீங்கன்னா நானும் நான் வந்துருவேன். சாரி சாம், ஒரு செகண்ட்ல உன்னை நான் தப்பா நினைச்சிட்டல, என்ன மன்னிச்சிரு சாம். நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும், நான் உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும், நம்ம காதலிக்கிற வரைக்கும் உன்னை கேட்காம என் சுண்ட விரல் கூட உன் மேல படாது. அப்படியா சாம்? அப்படியேதான் மேடம். சரி, அப்ப என் கை வச்சிருக்கீங்க, ஷோல்டர்ல இருந்து கை எடுங்க. ஹலோ ஹலோ, ரொம்ப பேசக்கூடாதுமா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கலாம், தப்பு இல்ல. இது என் லிஸ்ட்லயே இல்லையப்பா. ஆனா ஏன் லிஸ்ட்ல இருக்கே, நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கும். அப்புறம் சார் சாம், சப்போஸ் என் மேல உனக்கு காதல் வரலனா? நம்ம இப்ப புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம், நம்ம கண்டிப்பா காதலிப்போம். ஆனா ஒண்ணு சார், நான் உன்னை காதலிக்கிற வரைக்கும், நீ என்ன காதலிக்கிற வரைக்கும் நம்ம லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு கூட நீ நினைச்சுக்கலாம், ஆனாலும் எனக்கு அதுதான் சார் ஆசை. நம்ம நல்லா புரிஞ்சு, நீ என்ன காதலிச்சு நான் உன்னை காதலிச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அப்பதான் சார் நம்ம புருஷன் பொண்டாட்டி. உனக்கு என்ன பிடிக்குமா சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாலு. இத நீ சும்மா தானே சொல்ற. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, கட்டாயமா காதலிக்கணும்னு காதலிக்காத சார், அதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீயும் காத்துட்டு இருக்கணும், நானும் காத்துட்டு இருப்பேன், நம்ம 2 பேத்துக்குள்ள காதல் வர வரைக்கும், ஓகேவா சார்? ஓகேமா ஓகே. அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல சார்? எதுக்காக, எந்த காரணத்துக்காகவும் அப்படி சொல்ல முடியாது சார். விளையாடாத சார். முக்கியமா என்னை விட பெட்டரா ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா விட்டுட்டு போயிட மாட்டல சார்? இல்ல, நீ ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருந்திய, அந்த பொண்ணுக்காக என்ன விட்டுட்டு போயிட மாட்டியே? எனக்கு இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் பொண்டாட்டி, அதனால கவலைப்படாத. எதுக்கு இவ்ளோ பயமா கேள்வி? கேட்கணும்னு தோணுச்சு சார், கேட்டேன். தப்பா இருந்தா சாரி சார், உன்னை நான் தப்பாலாம் நினைக்கல. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் சார், என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் சார். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு அவ்வளவுதான் சார். நான் இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு புருஷன் ஆயிடுச்சு சார். நம்ம காதலிக்கிறோமோ காதலிக்கலையோ, ஆனா ஒரு நாள் நம்ம காதலிச்சு சந்தோஷமா வாழுவோம். அப்போ அந்த நாள் ஹாப்பியா இருக்கும். அது வரைக்கும் விட்டுட்டு போயிடாத சார். அந்த பொண்ணுக்காக என்ன விட்டுற மாட்டல சார்? எந்த பொண்ணுக்காக உன்னை நான் விட மாட்டேன் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒருத்தினா அது நீ மட்டும்தான், போதுமா?
போதும் சார். சரி, நீ என்ன விட்டுட்டு போயிட மாட்டியே? இவ்ளோ கேள்வி என்கிட்ட கேக்குற? நான் உன்னை விட்டுட்டு போறதா இருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் சார். இப்படி உன்னை கட்டி பிடிச்சி நின்றுக்க மாட்டேன் சார். அப்படியா மேடம்? அப்படியே தான் சார். நான் என்னைக்குமே விட்டுட்டு போக மாட்டேப்பா. நீ எப்படி இருந்தா எனக்கு ஓகே. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சார். ஆனா விட்டுட்டு போகணும்னு கனவுல நினைச்சா கூட நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சார். உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் சார். ஏன்னா இந்த ஜென்மத்துல நீ எனக்குன்னு ஆயிட்ட. உன்னை யாருக்காகியோ அவ்வளவு சீக்கிரம் என்னால விட்டு தர முடியாதுப்பா. அது நீயே நினைச்சாலும் என் வாழ்க்கையில இருந்து உன்னால விலக முடியாது சார். புரிஞ்சுச்சா? என்ன மேடம் மிரட்டுறீங்க? இப்படிதான் மிரட்டுவேன். கடைசி வரைக்கும் நீ ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னா கூட எனக்கு ஓகே தான். ஆனா என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சனா அது வாய்ப்பே இல்லை சார். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். ஏன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன்ப்பா. சரியா? என்ன மேடம் கல்யாணம் ஆன உடனே இவ்ளோ மிரட்டுறீங்க? ஏன்னா நீ என்னோட புருஷன் இல்ல, அதனாலதான். அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டு போயிருவேன் மட்டும் நினைக்காத. அது இந்த சாமோட வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நடத்தி காட்டிட்டேனா? அந்த இடத்துல உனக்கு கொன்னு போட்டுருவேன் சார். கனவுல கூட நீ நினைக்க கூடாது. ஏன்னா நீ எனக்கானவன் சார். கனவுல நினைச்சா கூட நான் விட்டு கொடுத்துருவேன், நீ நினைக்காத. ஆனா இவ்ளோ ஓவரெல்லாம் பேசக்கூடாதுமா. இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீ என்னோட புருஷன் ஆயிட்ட. அதுல வந்து உன் புருஷனை யாராவது தூக்கிட்டு போயிட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. யாராவது உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி நீ காதலிக்கிறேன்னு சொன்னாலும் உன்னை நான் விட மாட்டேன். அப்படியே என் மைண்டுக்கு மாத்தி விட்டுருவேன். அப்புறம் நீ அதுக்கப்புறம் நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருக்கும். அமைதியா இருந்துட்டேனா நீ நீயாவே இருந்துக்கலாம். அப்படி நான் யாரையாவது காதலிப்பேன் அப்படின்னா என்கிட்ட வந்து நின்னா நீ நீயா இருக்க முடியாது சார். இந்த ஷாலுவோட புருஷனா இருப்ப அதுக்கப்புறம். புரிஞ்சுச்சாங்க? புரிஞ்சுச்சுங்க, புரிஞ்சுச்சு. புரியலன்னா காலையில வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோ சார். சரியா? இப்ப நீங்க மிரட்லயே புரிஞ்சிருச்சுமா? புரிஞ்சிச்சுன்னா சரிதான்டா. இத புரியல கிரியனா என்கிட்ட வந்துடாது. அப்புறம் எப்படி பாடம் எடுத்து புரிய வைக்கணுமோ அப்படி நான் புரிய வச்சிருவேன். அதனால நான் பேசுறது நீயா புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு நல்லது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. நிலா கிட்ட தூங்க போல? நான் என் புருஷ ரூம்ல தூங்குவேன். நான் ஏன் நிலா கூட போய் தூங்கணும்? மேடம் தானே சொன்னீங்க நிலா கூட போய் படுத்து தூங்க போறேன்னு. ஆமா, அப்போ என் புருஷனை கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னதுல என் புருஷன் என் மனசே பறிச்சிட்டான். பறிச்சிட்டா அப்படி இல்லப்பா, என்கிட்ட நெருங்கி வர மாட்டேன், என்னோட பெர்மிஷன் இல்லாம கை வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால ஓகே நான் இங்கே படுத்துக்கிறேன். நீ வேணும்னா கீழே இறங்கி படுத்துக்கிறியா சார்? அப்போ இந்த ஷோல்டர் உனக்கு வேணாமா? ஆமால, தலைவலி மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கு தெரியுமா? ஒரு ஷோல்டர் மேல படுத்தா நல்லா தூக்கம் வருது சார். என்னன்னே தெரியல சார். அப்படியா மேடம்? ஆமா சார், ஏதோ ஒரு ஷோல்டர்ல படுத்து அப்படியே நல்லா தூங்குற சார். ஒரு மாதிரி நல்லா சுகமா இருக்கு சார். ஆஹா, பரவாயில்லமா பரவாயில்ல. ஆனா உனக்கு வலிக்குதுன்னா சொல்லிருந்தா படுக்க மாட்டேன். வலிக்குதுமா? படுத்ததுக்கு அப்புறம் சொன்னா போதும். அதுக்குன்னு சும்மால நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அவ்வளவு வெயிட்லாம் இல்ல, என் கழுத்தை மட்டும்தான் நீ தாங்க போற. அதனால ரொம்ப பண்ணாத சார். அப்ப அந்த தலையை தாங்குறது யாரு? சரி, ஃப்ளோல ஏதோ வந்துச்சுன்னு சொல்லிட்டேன் விடு. ரொம்ப பண்ணாத சரியா? நான் தூங்குறேன், நீ வேலையை பாரு. உனக்கு வேலை இருக்குல்ல? ஆமாமா, உன் கூடவே வேலை. ரொம்பலாம் பேசாதடா, அது உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆஹா, ரொம்ப தைரியம் தான் போலயே. ஆமா, நீ ஒரு வார்த்தை சொன்னல, அந்த வார்த்தையிலே நீ எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்ப மேடம் இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கல? இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் சாம். ஆனா இப்ப புரிஞ்சது வேற சாம். அது உனக்கு புரியாதுடா. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். ஒரு பையன் தைரியமா வந்து சொல்லும் போது அதெல்லாம் புரியாது. விட்டு அதெல்லாம் உன்கிட்ட பேசி வேஸ்ட் சாம். ஆஹா, என்கிட்ட பேசி வேஸ்டா? பாத்துக்கிறேன், ஏதாவது கேப்பல்ல. சரி சாம், ஒர்க் ஏதாவது இருக்கா? இன்னும் லேப்டாப்ல மெயில் ஏதாவது அனுப்பிச்சு விட வேண்டியது இருக்கா? ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, நீ ஒர்க் பார்த்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல, உன் ஷோல்டர்ல படுத்து தூங்குன, அதனாலதான். ஆஹா, என் பொண்டாட்டிக்காக அந்த லேப்டாப்பை தூக்கி ஓர வச்சுட்டு நான் படுக்க மாட்டேன்னா? அப்படியா? அப்படியே தாமா படுக்கலாமா? ஓகே, உனக்கு வலிச்சிருச்சுன்னா சொல்லி சார். அப்புறம் உன்னாலதான் எனக்கு கை கால் வலிச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டு உனக்கு வலிக்கிற மாதிரி தோணுச்சுனாலே என்கிட்ட சொல்லிடு. நான் அப்புறம் நவுந்துருவேன்ல. ஓகே மேடம், அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதுவும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். டேய், அப்புறம் எனக்காக நீ வந்து படுக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சுனா இல்லைன்னா காலையில எந்திரிச்சு பார்த்துப்பேன்னா ஓகே தான். எனக்காக படுத்து நீ வேஸ்ட் பண்ணாத. நான் வேணா முழிச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் கூட. மேடம் முழிச்சிருக்கீங்களா? ஐயோ, நான் தூங்குறேன்ப்பா. நான் வேணா கீழே படுத்து தூங்கிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, மெயில் அனுப்பிச்சு விட்டேன். அப்போ ஓகே சார். நிலால தூங்கிருப்பாள? அவளை 8 மணிக்கே போத்தி தூங்கிருப்பா. சரி சார், அப்போ ஓகே, நம்மளும் தூங்கலாம். எனக்கு தூக்கமா வருது. அப்புறம் எனக்காக முழிச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். பட் எனக்கு தூக்கமா வருது. நான் என்ன பண்றது? சரிடி பொண்டாட்டி, தூங்கலாம். சாம், ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன் சார். ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னல, அது போதும் சாம். எனக்கு கண்டிப்பா நீ என்னை காதலிப்ப சார். இப்ப புருஷனா என்கிட்ட பேசிட்டு இருக்க, ஆனா அதுக்கப்புறம் என்னை காதலிச்ச புருஷனா வந்து இது பண்ணவில்லை சார். அது ஒரு தனி ஹாப்பி சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சோ மச் சார். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது,
வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அம்பிகையில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வர வைக்கிறார். வெளியே சிரித்து நாம் விளையாடினால் தனியே அழ வைக்கிறார். இந்த ஜீவன் இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது. காதல் சுகமானது. ஆனா ஒரு நாள் நீ என்னை காதலிக்கிற நாள் வரும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கோவில்ல போய் சாமி கும்பிடுவோம் சார். நீ எனக்கானவளா நான் உனக்கானவளா சார். அந்த நாள் வரும்னு நினைக்கிறேன் சார். கோவில்ல நீயும் நானும் ஒன்னா போய் சாமி கும்பிட போறோம். அந்த இடத்துலதான் நம்ம காதல் மலரும்னு நினைக்கிறேன் சார். இது எதுக்காக என்னோட லைஃப்ல வருது, இந்த கனவு எதுக்காக, எதுவுமே எனக்கு தெரியல. இதெல்லாம் என்னோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் பறிச்சிட்டு இருக்குன்னு கூட எனக்கு புரியல. ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் உட்காந்து யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கு. அந்த ஆள் யாரு எதுவுமே எனக்கு தெரியல. இப்ப கூட என் தங்கச்சி கிட்ட போய் சொல்லிட்டு நான் வரேன். அவ முன்னாடி அழுந்தா ஏன் அழுகுற என்ன ஏதுன்னு கேட்பா. இது எல்லாத்திட்டையும் அவகிட்ட சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது யாருக்குமே. ஏதோ கனவுல வருதுன்னா ஒரிஜினல் ஆயிருமான்னு கேக்குறா. எனக்கு எதுவுமே புரியல. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் என் கனவுல வந்துட்டு போறாங்க. எதுக்காக அவர் வராரு, எதுக்காக போறாரு எதுவுமே எனக்கு தெரியல. அவரோட மூஞ்சி, அவர் என்ன ஊரு, எதுக்காக ஏன் கனவுல வராரு, அந்த இடத்துல என்ன பண்ற, இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாள் கனவுலயே அவர் இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு ஒவ்வொரு நாளும் நான் தூங்காம இருக்கேன். இதெல்லாம் சித்தப்பா பார்த்தா அவர் என்ன சொல்லுவாரு. இப்ப நான் வெளியில வந்திருக்கிறது கண்டிப்பா அவர் பார்த்தாருன்னு என்ன கத்துவாரு. எதனால அவர் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு, அவர் அந்த கனவுல என்ன பண்றாரு, இது எதுவுமே எனக்கு தெரியல. எல்லாரும் வராங்கன்னா அவர் மட்டும் யாருன்னு என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குது. அந்த இடத்துல நானும் சித்தப்பாவும் என்ன பண்றோம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என் கழுத்துல தாலி கட்டுறாரு. இது எதுவுமே எனக்கு என்னன்னே தெரியல. மொத்தத்துல என்னோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தங்கச்சி கிட்ட சொன்னா அவளும் இது ஒரு கனவு தானே விடுன்னு சொல்றா. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாலும் இதை பத்தி எல்லாம் யோசிக்காத, அதை விட்டு தள்ளாது, ஞாபகம் இருந்துச்சுன்னா அதே தான் நீ இது பண்ணிட்டு இருக்கேங்கிறா. ஆனா நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா. ஆனா என்னால மறக்க முடியல. அதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியவோ போறது இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் இந்த கனவை வச்சுதான் அழுகுறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அவளும் கவலைப்படுறா. நான் அழுகிறத பத்தி என் தங்கச்சியும் கஷ்டப்படுறா. இவங்க முன்னாடி எல்லாம் என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னையே அறியாம அந்த கனவுன்னு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாலும் எனக்கே கண்ணீர் வந்துருது. இது ஏன் கூட எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து இந்த கனவு வருது. ஆனா நான் பெருசா எதுவும் நினைச்சது கிடையாது. நான் இப்ப இந்த ஃபியூ மந்த்தா அந்த கனவு ரிட்டன் வந்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. அன்னைக்கு 12 மணிக்கு அங்க போறேன். அந்த இடத்துல அவங்க இருந்தனால நான் மயக்க போட்டப்ப கூட தூக்கிட்டு போனாங்க. அந்த இடத்துல சப்போஸ் வேற யாரும் இல்லைன்னா அந்த கனவுனால நான் என்ன பண்றேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. ஒரு கனவுல தான் வந்தாருன்னு பார்த்தா இப்ப நேர்ல கூட என் கண்ணு முன்னாடி வராரு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழக வைக்கிது அந்த கனவு. ஆனா ஒரு நாள் அந்த கனவுனால சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னையே அறியாம என் இதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அவரை ரொம்ப காதலிச்சிட்டேன். அவரை விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கூட என்னால முடியல. அவரு தான் இந்த ஜென்மத்துல எனக்கு வேணும்ன்ற மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும்தான் எனக்கு வேணும். அவரு தான் என் லைஃபுக்கு வேணும். அவரை என்னால விட்டு கொடுக்கவும் முடியல. யாரு என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. ஒவ்வொரு நைட்டும் இந்த இடத்துல நான் காத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல என் கனவுல அவர் வருவாருன்ட்டு. கனவுல அவர் மூஞ்ச காட்டுவாருன்னு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் வீட்டுல படுத்தேன்னா கத்துல எல்லாரும் எந்திரிச்சு பயப்படுறாங்க. எப்போதும் நைட் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நான் இங்கதான் காத்துட்டு இருப்பேன். இங்க என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். அது ஏன் கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் என் லைஃப்ல வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அவளை இப்ப என்ன கஷ்டப்படலனா, ஆனா அவர் என் முன்னாடி வந்து நின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் கூட சந்தோஷமா வாழ. கதிர் கதிர் கதிர், அது நீங்க தானே? கதிர் 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 கதிர், எங்க இருக்கீங்க? கதிர் கதிர், அது நீங்க தானே? எனக்கு தெரியும் கதிர். வாங்க கதிர், என் கண்ணு முன்னாடி வாங்க. உங்களுக்காக தான் கதிர் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா வெயிட் பண்ணது பத்தலையா கதிர்? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வாங்க கதிர். கதிர் எங்க இருக்கீங்க? கதிர் கதிர் வாங்க கதிர். கதிர் தயவு செஞ்சு வாங்க. நீங்க எனக்கு வேணும் கதிர். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது கதிர். இது கனவா இருந்தாலும் நிஜமாகாதான் நான் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க கதிர், நீங்க எனக்கு வேணும் கதிர். என்னோட லைஃப்ல நீங்க வந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் கதிர். என் காதலை மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கதிர். வாங்க கதிர். என் இதயத்தை எடுத்துட்டு அப்புறம் கொடுக்காம இருந்தேன் எப்படி கதிர்? என்னோட இதயத்தையே எடுத்துட்டீங்களே கதிர். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி.
தவணை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் இறங்குகிறேன். கேட்பதை அவனோ அறியவே